ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்துட்டு இருந்தோம், அதாவது டாட் ப்ராடக்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இதனுடைய டெஃபினேஷன் என்ன, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ பி காஸ் தீட்டா. இதுதான் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொன்னோம். ஸோ இதனுடைய டேரக்ட் அப்ளிகேஷனில் தான் இந்த நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தான் நான் இந்த டாப்பிக்கே ஆரம்பித்தேன். ஸோ அப்படி சொல்லி இந்த ஃபார்முலா சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 8 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1-2 சம் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் முடிஞ்சு அடுத்து கிராஸ் ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ அதை தான் கண்டினியூஷன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க்கே நான் கீழே கொடுத்துறேன். ஸோ அதனோட கண்டினியூஷன் தான் அது. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதோட முடித்தோம்னா செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னு முடித்தோம். அதாவது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டாட் ப்ராடக்ட்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதில் நம்ம செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னு ஒன்று படித்தோம். செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஏ வெக்டார் கூடயே மல்டிப்ளை ஆச்சுன்னா எப்படி, அதுவும் டாட் ப்ராடக்ட் ஆச்சுன்னா எப்படி, அதாவது ஒரு ஏ வெக்டாரு அதனுடைய ஏ வெக்டார் கூடயே மல்டிப்ளை ஆச்சுன்னா எப்படி வரும், அந்த ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக ஏ போட போகிறோம். அதாவது இந்த பிக்கு பதிலாக ஏ போட போகிறோம். ஓகே, ஸோ ஏ காஸ் தீட்டான்னு வரும். ஆனால் இந்த இடத்துல ஏ வெக்டார் இங்கே இருக்குன்னா இன்னொரு ஏ வெக்டாரும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, அதாவது ஏ வெக்டார் அதே வெக்டார் திரும்பி வரைஞ்சிங்கன்னா இதே லைனில் தான் விடுவோம். அப்போ இதில் இருக்கிற ஆங்கிள் என்னது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகே, ஸோ அதில் ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் இதுக்கு தான் நான் சொல்கிறேன். முதலேருந்து நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டேரெக்டாக ஒரு வீடியோ வந்து படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு தெரியல, அதனால தான் நான் ஃபுல்லாக பிளேலிஸ்ட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஸோ இதில் ஏ காஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல தீட்டா பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 0 போட போகிறேன். ஸோ காஸ் 0 போட போகிறேன். காஸ் 0 வேல்யூ என்னது 1. ஸோ அப்போ ஏ ஆயிரும். ஸோ ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா ஏ ஸ்கொயர்னு படிச்சிருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மாற்றி எழுத போகிறேன். அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு எழுதுறீங்களா. இப்போ வெறுமனே ஏ எழுதுனீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இதில் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஏங்கிறது என்னது, இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இல்லைனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இது நான் இப்போ சொன்னதான். இது எதுக்காக சார் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, இன்னும் நான் 2 மினிட்ஸில் அடுத்த ப்ராப்பர்ட்டி கடைசி ப்ராப்பர்ட்டியில் இது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இந்த கேஸில் இது முடிச்சிட்டோம். இது நம்ம செல்ஃப் டாட் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செல்ஃப் டாட் ப்ராடக்ட் வந்து ஏ வெக்டாருக்கு நம்ம பார்த்தோமா, இது ஏ வெக்டாருக்கு பார்த்துருக்கோம். இதுவே ஐ கேப்பு அதுக்கப்புறம் ஜே கேப்பு கே கேப் இந்த மூணுக்குமே அதனுடைய செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான், வெரி ஈஸி தான். ஸோ யூனிட் நம்மளுக்கு முன்னாடி தெரியும், ஐ கேப்பு ஜே கேப்பு கே கேப் எல்லாம் யூனிட் வெக்டார்ஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கான யூனிட் வெக்டார், ஒய் ஆக்சிஸ்க்கான யூனிட் வெக்டார், ஜெட் ஆக்சிஸ்க்கான யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்ஃப் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ், அதுவும் ஐ கேப் தான் பண்ண போகிறோம். ஐ கேப்பையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ இப்போ என்ன இது என்னது, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும் இந்த டாட் ப்ராடக்ட் ஐ டாட் ஐங்கிறது எப்படி வரும், நம்ம என்ன பண்ணணும், மேக்னிடியூட் எழுதுவோம். அதாவது மேக்னிடியூட் எழுதணும்னா வெறும் ஐ மட்டும் போடுவோம். ஐ அதுக்கப்புறம் காஸ் தீட்டா. ஸோ அதாவது நான் ஃபார்முலா முதல்ல கரெக்டாக எழுதிக்கணும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து ஏபி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த கேஸில் ஏவும் பியும் சேர்ந்து, ஏவும் ஒன்று தான் பியும் ஏயும் ஏ வெக்டாரும் ஐ தான், பி வெக்டார் ஐ தான். அதாவது என்னது ஐ கேப் டாட் ஐ கேப்னா இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான். ஓகே, ஐ காஸ் தீட்டா. இப்போ இந்த இடத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரெண்டுமே சேம் வெக்டார் இருந்தால் தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கும். ஏன்னா நான் ஐ வந்து திரும்பி கேப் போட்டுறேன். ஸோ ஐ அதுக்கப்புறம் காஸ் 0 ஆகிடுமா. ஸோ இது என்ன ஆகிடும், ஐ அதனோட வேல்யூ 1. ஓகே, அப்போ நம்ம முன்னாடியே தெரியும் இந்த ஐங்கிறது என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஐ கேப் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேக்னிடியூட், ஓகே, ஐ கேப்போடைய மேக்னிடியூட் தான் இந்த ஐ. நம்மளுக்கு தெரியும் யூனிட் வெக்டாருடைய மேக்னிடியூட் வந்து 1 தான். ஸோ அதனால் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டுமே 1 தான், 1.1.1. ஸோ ஆன்சர் இஸ் 1. அப்போ ஐ டாட் ஐயும் பாருங்கள், ஐ டாட் ஐ நான் எழுதும்போது சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். என்னென்னா ஐன்னு ஜென்ரலாக போடும்போது இது யூனிட் வெக்டார்னால தான் நம்ம இது போடுறோம். எப்படி ஏ வெக்டார்னு போடும்போது நம்ம இந்த ஆரோ சிம்பிள் போடுறோமோ அதே மாதிரி இந்த யூனிட் வெக்டாருக்கு மட்டும் நம்ம இந்த கேப் சிம்பிள் போடுவோம். ஓகே, ஸோ ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் வந்து ஐ கேப் டாட் ஐ கேப் வந்து வேல்யூ வந்து 1. ஓகே,
சம்டைம்ஸ் எனக்கு ரோலிங் விழுந்துருது. ஓகே, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, இப்போ அடுத்து வரும். இப்போ I.I சொல்லிட்டோம். அடுத்து J.J சொல்லணும்ல. ஸோ J கேப்பு டாட் J கேப்பு இதனுடைய வேல்யூ 1 தான் வரும். இது அதே தான், சேம் தான், ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, J கேப்பு டாட் J கேப்பு இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் J கேப்பு 1 மேக்னிடியூட் ஆஃப் J கேப்பு 1 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து 0. ஸோ இப்போ காஸ் 0 ஆகிடுமா. ஸோ 1 டாட் காஸ் 0 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. இதே தான் நீங்கள் K வெக்டாருக்கும் K யூனிட் கேப்புக்கும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ K டாட் K இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் அதுக்கு அடுத்த பாயிண்ட். எந்த பாயிண்ட்னா நம்ம சொல்ல வேண்டிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் இருங்க, I.I இஸ் ஈக்குவல் டு J இஸ் ஈக்குவல் டு K டாட் K இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்ஸ். ஓகேங்களா, இது ஜென்ரலாக ஒரு வெக்டாரு, அதுக்கான செல்ஃப் டாட் ப்ராடக்ட் இந்த வேல்யூ வருது. A வெக்டார் டாட் A வெக்டார் A ஸ்கொயர் ஆயிடுது. பட் யூனிட் வெக்டாரை நீங்கள் செல்ஃப் டாட் பண்ணிங்கன்னா I.I இஸ் ஈக்குவல் டு 1 J.J இஸ் ஈக்குவல் டு 1 K டாட் K இஸ் ஈக்குவல் டு 1. சரி, எனக்கு இதெல்லாம் வேணாம், I.J வேணாம். நம்ம முன்னாடியே சொன்னது தெரியுங்களா, ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு வெக்டார் இருக்குது, அதனுடைய யூனிட் வெக்டார் வேணும்னா அதே டேரக்ஷனில் ஒரு வெக்டார் வரையணும். அதனுடைய லென்த் 1 இருக்கணும், இதனுடைய லென்த் 1 இருக்கணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட் வெக்டார் ஃபார் திஸ் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் ஜென்ரலாக இது ஏன்னு கொடுத்தா ஏனே மென்ஷன் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் புக்கில் ரொம்ப ரேண்டமாக இது என்ன வெக்டார்னே தெரியாதனால எந்த வெக்டார் இருக்கோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேண்டமாக N கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. N கேப்புங்கிறது யூனிட் வெக்டார் ஃபார் எனி வெக்டார். ஓகே, இது எந்த வெக்டார் வேணால் இருக்கலாம், அந்த வெக்டாருக்கு N கேப்பு தான் யூனிட் வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ N கேப்பு டாட் N கேப் இதனுடைய ஃபார்முலா எப்படி போடுவீங்க, N கேப்புக்கு ஸோ மேக்னிடியூட் நான் எழுதுகிறேன், மேக்னிடியூட் ஆஃப் N கேப்பு, அதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் N கேப்பு, அப்புறம் காஸ் ஆஃப் தீட்டா. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் N கேப் இப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு N கேப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ தீட்டாவோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் வந்து அதுவும் இல்லாமல் இந்த மேக்னிடியூட் ஆஃப் N கேப் என்னோட வேல்யூ என்னது 1. ஓகே, ஸோ ஏன்னா யூனிட் வெக்டார்னாலே மேக்னிடியூட் 1. ஸோ 1 டாட் காஸ் 0வும் 1 தான். ஓகே, ஸோ காஸ் 0 1 தான். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ அப்போ N டாட் N கேப் ஓகே, N கேப் டாட் N கேப்புக்குமே வேல்யூ என்னது 1 தான். ஸோ ரொம்ப ஈஸி தான். யூனிட் வெக்டாரோடைய செல்ஃப் டாட் ப்ராடக்டோட வேல்யூ என்னென்னா 1 தான். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னா சம்டைம்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நான் சொல்கிறேன், சால்வ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ செல்ஃப் டாட் ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே படித்தோம், அதாவது லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸுக்கு. இல்லைங்களா, சரி, ஆர்த்தோகனல் வெக்டாருக்கு A வெக்டார் டாட் B வெக்டாரோடைய ஃபார்முலா எப்படி மாறும்னா A வெக்டார் டாட் B வெக்டாரோடைய ஃபார்முலா AB காஸ் தீட்டா இருக்கும். ஆர்த்தோகனல் வெக்டார்னாலே இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ காஸ் 90 என்ன ஆகிடும், காஸ் 90 வந்து ஆன்சர் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ A வெக்டார் டாட் B வெக்டாரோட வேல்யூ என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஏன்னு கேட்டால் இந்த காஸ் தீட்டாங்கிற வேல்யூவே 0 ஆகிடும். எதனால தீட்டா 90னால இது வேல்யூ 0 ஆகிடுச்சா. அப்போ எனிதிங் இன்ட்டு 0 தான். ஸோ அப்போ A வெக்டார் டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இது போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஆனால் இது வெறும் ஜென்ரலாக ஒரு ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ், அதாவது A வெக்டார் இப்படி இருக்குது, அப்புறம் B வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கோம் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் A வெக்டார் டாட் B, A வெக்டாரும் B வெக்டார் ஆர்த்தோகனல் வெக்டார். அப்படி இருக்கும்போது A வெக்டார் டாட் B வெக்டாரோட வேல்யூ 0 ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த இது ஜென்ரலாக 2 வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் வெக்டார்ஸ் கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஓகே, அதாவது யூனிட் வெக்டார்ஸ்க்கு கன்சிடர் பண்ண போகிறாங்க. அதுலேயும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்பெஷலாக ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ரொம்ப ஈஸி தான் அதுவும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி தெரியும் எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு, ஓகேங்களா, இது எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு ஜெட் ஆக்சிஸ், இப்படி தான் ஜென்ரலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐ கேப் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறத ஜே கேப்னு சொல்லுவோம். அதாவது அப்புறம் ஜெட் ஆக்சிஸில் இருக்கிறது கே கேப்னு சொல்லுவோம். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் இதில் 3 கேப் இருக்குது, 3 யூனிட் வெக்டார் இருக்கா ஐ ஜே கே. இப்போ நீங்கள் எந்த 2 யூனிட் வெக்டார் எடுத்துட்டாலும் சரி, இந்த 3 வெக்டாரில் எந்த 2 யூனிட் வெக்டார் எடுத்துட்டாலும் சரி அதுக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம். ஓகே, ஐக்கும் ஜேக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். பிட்வீன் ஐக்கும் ஜேக்கும் பாருங்கள், இதுக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் ஜேக்கும் கேக்கும், அதான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஐக்கும் ஜேக்கும் பார்த்துட்டோம். அடுத்து ஜேக்கும் கேக்கும் பார்க்கலாம். ஜேக்கும் கேக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா அதே மாதிரி 90 டிகிரி இருக்கும். அது ஜேக்கும் கேக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் இது ஈஸியாக விஷுவலைஸும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று பாருங்கள், நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி ஐக்கும் கேக்கும் உள்ள ஆங்கிள். ஓகே, ஐக்கும் கேக்கும் உள்ள ஆங்கிளுமே எவ்வளோ இருக்கும் 90 டிகிரி இருக்கும்.
ஸோ என்னது இதுக்கும் இதுக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அது எப்படி கன்சிடர் பண்ணால் இப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே 3D பிளேனில் நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நான் அதனால் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணலை. இல்லை இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் யூனிட் வெக்டர்ஸ் அப்பயே நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோன்னே யூனிட் வெக்டர்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகே சரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார். இப்போ ஐக்கும் ஜேக்கும் சொல்லிட்டீங்க, அப்புறம் ஜேக்கும் ஐக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் அதே தான். ஜேக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிளுமே 90 டிகிரி தான். அதாவது இன் பிட்வீன் ஆங்கிள் தான் சொல்லுவாங்க. ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டார்ஸ் தான் சொல்லுவாங்க. ஐக்கும் ஜேக்குனாலும் சரி, ஜேக்கும் ஐக்குனாலும் 190 டிகிரி தான். அதே மாதிரி ஜேக்கும் கேக்குனாலும் சரி, கேக்கும் ஜேக்குனாலும் சரி 90 டிகிரி தான். ஐக்கும் கேக்கும் ஐக்கும் ரெண்டுமே சேம் தான். ஸோ அதனால் இது ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. சரி இப்போ இது ஓகே. இப்போ நீங்கள் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லிட்டு ஏன் சார் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இப்போது இது ரெண்டுக்கும் ஆங்கிள் 90 டிகிரினால இதுவும் ஆர்த்தோகனல் தான். ஐஜேவும் ஆர்த்தோகனல் தான், ஜேவும் கேவும் ஆர்த்தோகனல் தான், ஐகேவும் ஆர்த்தோகனல் தான். அப்போனா எந்த 2 யூனிட் வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் அது ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் தான். சரி அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனுடைய டாட் ப்ராடக்ட் கேட்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஐ வெக்டார் டாட் ஐ கேப் டாட் ஜே கேப்போட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் தான். எனி 2 ஆர்த்தோகனல் வெக்டார்ஸுக்கு வேல்யூ 0 தான். நம்ம அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? மேக்னிடியூட் ஆஃப் ஐ கேப்பு, அப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் ஜே கேப்பு, அதுக்கப்புறம் இதனோட வேல்யூ என்னது? காஸ் ஆஃப் தீட்டா. ஸோ இந்த தீட்டாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல்ல எழுதிங்க. மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 தான். இதனுடைய மேக்னிடியூடும் 1 தான். ரெண்டோட மேக்னிடியூட் எழுதிட்டோம். ஆனால் தீட்டா பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது? 90 டிகிரி ஆயிடுது. இப்போ காஸ் 90 ஆயிடுது. ஸோ அப்போ 1 × 1 வெறுமனே 1 எழுதிக்கிறேன். இது காஸ் 90க்கு பதிலாக நான் 0 போட்டுக்கிறேன். ஓகே காஸ் 90க்கு பதிலாக நான் 0 போட்டேன்னா ஆன்சர் ஃபைனலாக 0 ஆகிடும். ஸோ ஐ டாட் ஜே இஸ் ஆல்சோ 0. ஓகே ஐ டாட் ஜே இஸ் ஆல்சோ 0. ஸோ சிமிலராக நீங்கள் அடுத்த 2 கேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஐ டாட் ஜேக்கு 0னாலும் ஜே டாட் கேக்கும் 0 வரும், ஐ டாட் கேக்கும் 0 வரும். ஓகே இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் தெரியுமா ஜென்ரலாக? ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ அப்புறம் ஜே அடுத்து கே இப்படி இருக்கா, நான் என்ன பண்ணிப்பேன்? இப்படி மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஐஜே ஜேகே கேஐ இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதே மாதிரி இது 2 மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இது 2 மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இது 2 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இது ஸ்கேலார் ப்ராடக்ட், அதாவது டாட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இது. ஓகே இதுவே கிராஸ் ப்ராடக்ட் வரும்போது இந்த வேல்யூ மாறும். அதுக்காக தான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். இந்த மாதிரி மனப்பாடம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸி தான் நான் சொல்கிறேன். ஓகே ஸோ இந்த கேஸில் ஐ டாட் ஜேவும் 0 தான், ஜே டாட் கேவும் 0 தான், அதே மாதிரி கே டாட் ஐயும் 0 தான். இப்போ பாருங்கள் இந்த இதில் கே டாட் ஐ போட்டாலும் சரி, ஐ டாட் கே போட்டாலும் சரி தான், ரெண்டும் சேம் தான். அதுதான் நம்ம முன்னாடியே படித்தோம் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே ஸோ இது வந்து காமுடேட்டிவ்னு படிச்சிருந்தோம். ஸோ 0. ஓகே இதைத்தான் நம்ம புக்கில் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஐ டாட் ஜேவும் ஜே டாட் கேவும் கே டாட் ஐயும் ஓகேங்களா வேல்யூ 0 ஆகிடுச்சு. 1 டாட் காஸ் 90 which is equal to 0. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எத்தனை பாயிண்ட் முடிச்சிட்டோம்? இந்த 2 பாயிண்ட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து கடைசியாக எழுத வேண்டியது இந்த பாயிண்ட் தான். ஸோ இதுதான் கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம படித்தது என்ன படிச்சிருந்தோம்னா, 2 வெக்டார் இருக்குது அப்படின்னா அதனோட டாட் ப்ராடக்ட்டை ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃபார்முலா எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா? மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கொடுத்துட்டாங்க which is equal to என்ன சொல்லியிருந்தோம்? 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் கொடுத்துருந்தாங்க which is equal to பின்னு எழுதி நம்ம 12 யூனிட்ஸ்னு எடுத்துருந்தோம். அடுத்து அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து தீட்டா which is equal to 60 டிகிரின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். இதில் என்ன எதனால் இந்த நான் எழுதுகிறேன் பாருங்களேன். இதில் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கொடுத்துட்டாங்க, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் கொடுத்துட்டாங்க. இல்லைங்களா? ஏ வெக்டரோட மேக்னிடியூடும் பி வெக்டரோட மேக்னிடியூடும் கொடுத்துட்டாங்க, தீட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ மட்டும்தான் என்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் மெத்தட் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே கிராஸ் டாட் ப்ராடக்ட்லேயே இது மெத்தட் 1. இப்போ இன்னொரு ஏன் மெத்தட் 2 நான் போகிறேன்னு பாருங்களேன். இப்போது இந்த கேஸில் எனக்கு ஏ வெக்டாரை ஏஎக்ஸ் ஐ கேப்பு, ஏஒய் ஜே கேப்பு, அதுக்கப்புறம் ஏசெட் கே கேப். சரி இது என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இதான் நம்ம வெக்டர் காம்பவுண்டில் படித்தோம். ஸோ இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். நான் எழுதி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம புக்லேயும் கொடுத்துருக்கேன், அதை எழுதிக்கிறேன். அந்த ஃபார்முலாவே அந்த கிவன் டேட்டாவே எழுதிக்கிறேன். 2IA + 4J + 5K. இப்போது இதில் என்ன கொடுக்கலன்னா டேரெக்டாக மேக்னிடியூட் கொடுக்கவே இல்லை அவங்க. ஓகே மேக்னிடியூட் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னு சொல்ல மேக்னிடியூட் கொடுக்கல. ஓகே அப்போது நம்ம வேறு மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே அந்த இதுக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேறு மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான், அதுவும் நம்ம எப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஏ வெக்டார் இப்படி இருக்குது. ஸோ பி வெக்டாரோட வேல்யூ பிஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு, பிஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் பிசெட் ஆஃப் கே கேப். இந்த கேஸில் இந்த இது யூஸ் ஆகாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் கொடுக்கல. இது ரெண்டு கூட இப்போ இதை வச்சு நம்ம ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஏன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு தெரியும் இதனோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் which is nothing but ஏன்னு எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஏசெட் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு மேக்னிட்யூட் கிடச்சிரும். ஆனால் இன்பிட்வீன் ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, அது திரும்பி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க, அதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் நம்மளுக்கு காப்பி பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, அந்த வேல்யூஸை திரும்ப தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ரொம்ப ஈஸி. என்னென்னா ஏ வெக்டார் ஃபஸ்ட் எழுதிக்கங்க, விச் இஸ் ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் ஏசெட் ஆஃப் கே கேப்பு இன்ட்டு டாட் ஆஃப் பி வெக்டாரோடைய என்னது பிஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் பிஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் பிசெட் ஆஃப் கே கேப். ஓகேவா, ஸோ இதுவும் ஈஸி தான் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது நான் சொல்கிறேன் காம்போனன்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏஒயும் பிஒயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏசெட்டையும் பிசெட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் 1 or 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி டெரைவ் ஆச்சுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க, இது கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க, இது கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அப்படி எழுதுவோமா? ஸோ அப்போ எழுதும்போது ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு, பட் இங்கே பாருங்கள் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் இருக்கிறதுனால நான் பிஎக்ஸ் போட்டுக்கிறேன். ஏஎக்ஸ் பிஎக்ஸு, ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஸோ அதனால் ஐ டாட் ஐன்னு எழுதுறேன். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் ஐ கேப் ஐ டாட் ஐன்னு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏஎக்ஸ் பிஎக்ஸு ஐ டாட் ஐன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து இன்னொன்று என்ன பண்ணுறேன், ஏஎக்ஸையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஏஎக்ஸு பிஒய் ஐ டாட் ஜேன்னு எழுதுறேன். ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு டேர்ம் என்னது, இந்த டேர்மையும் ஃபைனல் டேர்மையும் எழுத போகிறேன். ஸோ அப்போது ஏஎக்ஸு பிசெட்டு ஐ டாட் கேன்னு எழுத போகிறேன். இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன், இதையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், அப்புறம் இதையும் செகண்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன், அடுத்து இதையும் தேர்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். அதே மாதிரி சிமிலராக மற்ற 2 டைமும் எழுதிடலாம். ஓகே, ஏஒய் எடுத்துகிட்டு ஏஒய் இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஏஒய் பிஎக்ஸு ஜே டாட் ஐயு, ஓகேங்களா, அதே மாதிரி ஏஒய் பிஒய் ஜே டாட் ஜேவு, அதுக்கப்புறம் ஏசெட் ஏஒய் தான். ஓகேங்களா, ஏஒய் பிசெட்டு ஜே டாட் கே கேப். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கேன், இதையும் ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அப்படி தான் எழுதியிருக்கேன். அடுத்து ப்ளஸ் ஆஃப் ஏசெட்டு, இங்கே பாருங்கள் இது என்ன பண்ணியிருக்கு, ஏசெட் ஆஃப் பிஎக்ஸ். ஸோ அப்போ ஏசெட்டு பிஎக்ஸு அது என்னது கே டாட் ஐஏ, அதே மாதிரி ஏசெட் பிஒய், அதுக்கப்புறம் கே டாட் ஜேஏ, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஏசெட்டு ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, சொல்லப்போனால் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா டெரைவ் அங்கே போய் ஞாபகம் வரலன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க, எப்படான்னு யோசிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டைம் டெரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பாருங்க இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் பெரிய லென்த்தி ஸ்டெப்பாக இருக்கும், ஆனால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஐ வெக்டார் ஐ கேப் டாட் ஐ கேப்போட வேல்யூ 1, அதே மாதிரி ஜே கேப்பும் டாட் ஜே கேப்போட வேல்யூ 1, கே கேப்பும் டாட் கே கேப்போட வேல்யூ 1. ஓகே, அதே யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செல்ஃப் யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ 1. ஆனால் இங்கே ஐ டாட் ஜே இருந்தாலும் சரி, அப்புறம் அதே மாதிரி ஐ டாட் கே இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஜே டாட் கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதனோட வேல்யூ 0. இப்போ பாருங்கள் இதனுடைய வேல்யூ 1, ஆனால் இதனுடைய வேல்யூ 0. ஸோ அப்போ அதனால 0 ஆகிடுச்சு. அடுத்து இதே மாதிரிங்க இதனோட வேல்யூ 0, அதாவது ஐ டாட் கேவோட வேல்யூ என்னது, ஐ டாட் கேவோட வேல்யூ என்னது, இங்கே இருக்குது ஐ டாட் கேவோட வேல்யூ 0. ஓகே, சிமிலராக இங்கே பாருங்கள் இதனோட வேல்யூ 0, ஜே டாட் ஐயோட வேல்யூ 0, அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ 1, ஜே டாட் ஜே 1, ஜே டாட் கேவோட வேல்யூ 0, அதுக்கப்புறம் கே டாட் ஐயோட வேல்யூ 0, அதுக்கப்புறம் கே டாட் ஜேவோட வேல்யூ 0. அப்போ எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் 0 ஆயிடுச்சுன்னா இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, இந்த டேர்ம் ஆயிடுச்சு, இந்த டேர்ம் அவுட் ஆயிடுச்சு, இந்த டேர்ம் அவுட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற 3 டேர்ம் தான். அந்த 3 டேர்ம் என்னன்றது ஈஸி தான். பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த டேர்ம் இருக்கா, அதை நான் எழுத போகிறேன். ஸோ அப்போ ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஆஃப், அதுவும் இல்லாமல் இதனோட வேல்யூ என்னது 1 தான். ஸோ அப்போ அதை நம்ம இப்படி விட்டுறேன், ஏஎக்ஸ் பிஎக்ஸு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் இதனுடைய டேர்ம் 1 தான், பட் இந்த டேர்ம் மட்டும் எழுத போகிறேன், விச் இஸ் ஏஒய் பிஒய். ஓகேங்களா, விச் இஸ் ஏஒய் பிஒய், அதுக்கப்புறம் ஏசெட் பிசெட். ஓகேங்களா, இது 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா இப்போ பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதைத்தான் நான் மூச்சு முட்டை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், பட் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா. சரிங்க, அது அப்படியே தூக்கி போடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைனலாக ஏ டாட் பி வெக்டார் விச் இஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இந்த ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இது 2 மல்டிப்ளை பண்ணுறோம், ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் ஜெட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, எக்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஜெட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா. இல்லை இது ரொம்ப ஈஸி. இப்படி தான் ஒரு வெக்டரை உங்கன்னா ஒரு காம்பனன்ட் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா அது அதனுடைய டாட் ப்ராடக்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும்.
ஓகேங்களா. இதைத்தான் நம்ம புக்கில் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அது ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, இது ஒரு மெத்தட். என்னை பொறுத்தவரை இது ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ், அதாவது காம்பனன்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா A டாட் B which is equal to, நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த எழுதணுமா, இந்த ஸ்டெப் எழுதணுமா, இதை எழுதியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டெப் அவங்க எழுதவே இல்லை, ஏன்னா அது தேவையில்லை, உண்மையிலே தேவையில்லை தான். ஓகே, அது எழுதாமல் அதுக்கப்புறம் ஏன்னா மற்ற எல்லா டேர்ம்ஸும் 0 ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஃபார்ம்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா, என்னை பொறுத்தளவு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்கன்ற நான் சொல்ல பாருங்கள். நான் முன்னாடி ஒன்றுட்டு சொன்னேன். ஓகே, என்ன சொன்னேன்னா இந்த செல்ஃப் டாட் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே இருக்குது, இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இதை நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ யூஸ் ஆகுது, நம்ம இப்போதைக்கு படிக்கல, பட் ஆனால் யூஸ் ஆகுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது அதனுடைய தேவை இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, அதை நான் காமிக்கிறேன் எப்படி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, எனக்கு அது காமிச்சிடறேன். ஸோ ஓகே, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் which is equal to A. இது நமக்கு முன்னாடியே தெரியும். ஒரு A வெக்டாரை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், எப்படி இருக்கும், AX ஆஃப் I கேப்பு ப்ளஸ் AY ஆஃப் J கேப்பு ப்ளஸ் AZ ஆஃப் K கேப் ஆச்சா. இப்போது நம்ம ஜென்ரலாக இந்த வெக்டாருக்கோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன சொன்னோம் ஃபார்முலா, இதனுடைய ஃபார்முலா என்ன பண்ணோம், இது இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் AX ஸ்கொயரு ப்ளஸ் AY ஸ்கொயரு ப்ளஸ் AZ ஸ்கொயர். இப்படிங்கிறத நம்ம வெக்டர் காம்பனன்ட்ஸ் படிக்கும்போதே இது நம்ம சொல்லிட்டோம் ஃபார்முலா. ஓகே, இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபார்மில் எப்படி டெரைவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். எப்படி தெரியும், நம்ம முன்னாடி தெரியும் பார்த்தீங்களா, எங்கே சொன்னோம், இங்கே பாருங்கள், செல்ஃப் டாட் ப்ராடக்ட். இல்லைங்களா, A வெக்டார் இங்கே இருக்குது, நான் இப்போ கூட திரும்பி நடத்தினேன். அதான் இங்கே பாருங்கள், A வெக்டார் த மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் A டாட் A அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, அதை நம்ம எடுத்துகிட்டு வரேன். இங்கே என்ன எழுதுகிறேன், மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் which is equal to A which is equal to டாட் A வெக்டார் டாட் A வெக்டார்ங்களா, இது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் A வெக்டார் டாட் A வெக்டார். இப்போ தான் கொடுத்துருங்க, ஒன்றும் இல்லை, A வெக்டாரையும் இன்னொரு A வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி தான். இப்போ A வெக்டாரும் டாட் A வெக்டார்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், AXன்னு இருக்கும். அதாவது வெறுமனே எக்ஸ் காம்பனன்ட் ரெண்டையும், இப்போ என்ன அர்த்தம், A வெக்டார் இன்னொரு A வெக்டார் எழுதிக்குங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா A வெக்டார் AYJ AZ ஆஃப் K கேப்னு எழுதிட்டோம். அதாவது ABன்னு எழுதுறதுக்கு பதிலாக AAன்னு எழுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, A வெக்டார் டாட் A வெக்டார்னா XX மல்டிப்ளை பண்ணிங்கன்னா AX அதே மாதிரி YYயும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, YYயும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து AYA, அதுக்கப்புறம் இது என்னது AZ. ஓகேங்களா, இது AZ, இது AZ. ஸோ இதை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் AX ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் AY ஸ்கொயரு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் AZ ஸ்கொயர். உண்மையிலே சொல்லணுன்னா இந்த ப்ரூஃப் தேவையே கிடையாது. ஓகே, இந்த ப்ரூஃப் தேவையே கிடையாது. எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யுது. இருந்தாலும் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ப்ரூஃப்லாம் தேவையில்லை, பட் இந்த ஃபார்முலா ரொம்ப மெயின். ஓகே, ஒரு வெக்டரை A வெக்டார்னு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். ஓகே, AX ஸ்கொயர் ப்ளஸ் AY ஸ்கொயர் ப்ளஸ் AZ ஸ்கொயர்னு போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த ப்ரூஃபை இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் ப்ரூஃப்னு கொடுக்கல. இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் இஸ் ஆல்சோ கிவன் பைன்னு கொடுத்துட்டாங்களே தவிர பட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு கொடுக்கல. பட் இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு தான் கொடுத்தாங்க, செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. பட் தேவையில்லை. ஓகே, சரி, இருந்தாலும் நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் 1 or 2 சம்ஸ் சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மு 2.7. சரிங்களா, இதை முடிச்சிடலாம். சரி, எதுக்கு சார் இப்போ நீங்கள் ரிவிஷன் மாதிரி தான் நடத்திட்டு இருக்கீங்க 12th ஃபிசிக்ஸ், அப்புறம் ஏன் சார் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறீங்கன்னா, சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா உங்களுக்கு அந்த கான்செப்ட் படித்த மாதிரியே இருக்காது. ஓகே, நான் இதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ வரும் ஏ வெக்டாரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, A வெக்டார் வேல்யூ கொடுத்துட்டாங்க, B வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. இது எதில் கொடுத்துருக்காங்க, காம்போனன்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டாட் ப்ராடக்ட் கேட்குறாங்க. ஓகே, A வெக்டார் டாட் B வெக்டார் கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல் A வெக்டார் எழுதிருங்க. கிவன் டேட்டா A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i + 4j + 5k. அடுத்து அதே மாதிரி B வெக்டாரோட வேல்யூ என்னது, விச் இஸ் i + 3j + 6k. இங்கே எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். IJK இப்படிங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் எந்த மிஸ்டேக்கும் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, அப்புறம் என்ன கேட்குறாங்க, A டாட் B கேட்குறாங்களா. ஸோ A டாட் B ஓட வேல்யூ என்னது 2 × 1. ஓகே, இது என்ன பண்ணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், இதனுடைய மேக்னிடியூட் இதனோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். ஸோ விச் இஸ் 2 × 1 ப்ளஸ் நான் எழுதிறேன் A வெக்டார் டாட் B வெக்டார் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபார்முலா என்ன, AX BX ப்ளஸ் AY BY. இதுதான் ஃபார்முலா.
இல்லைங்களா? ஃபார்மில் எழுதுங்க, ஏன்னா ஃபார்முலாக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஏஒய் பிஒய் ஏசெட் பிசெட். ஓகேங்களா? இதில் ஏஎக்ஸ் என்னது, இதில் 2, இதில் 1. ஸோ அப்போ 2 × 1 ப்ளஸ் அதே மாதிரி 4 × 3 ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இது என்னது 5 × 6. ஓகே, 5 × 6ங்களா, 4 × 3 5 × 6. ஓகே, ஸோ இதில் அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான் அதெல்லாம். அப்புறம் 2 + 4 × 3 12 + 5 × 6 30. ஸோ 30 42 44. ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ எவ்வளவு 44. ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஓகே, சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இதனுடைய ஓகே ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஏ டாட் பி வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னிட்யூட்ஸ் ஆஃப் ஏ கேட்டிருக்கான், மேக்னிட்யூட் ஆஃப் பி கேட்டிருக்கான், மேக்னிட்யூட் ஆஃப் ஏ கேட்டிருக்கான், மேக்னிட்யூட் ஆஃப் பி கேட்டிருக்கான். ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் ஏ ஃபார்ம்லனா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயரு, அப்புறம் ஏசெட் ஸ்கொயர். இப்போ அவ்வளோதான், சம் சால்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸி தான். ஏஎக்ஸோட வேல்யூ வந்து 2, ஸோ அதனால் 2 ஸ்கொயரு, சாரிங்க, ஸோ 2 ஸ்கொயரு. அதுக்கப்புறம் இதனோட வேல்யூ என்னது, ஏஒயோட வேல்யூ 4, ஸோ 4 ஸ்கொயரு. அதுக்கப்புறம் ஏசெட்டோட வேல்யூ எவ்வளவு 5, ஸோ 5 ஸ்கொயரு. ஸோ விச் இஸ் 4 + 16 + 25. ஸோ 25 + 20 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45. ஓகே, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் போதும். ஓகே, ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார், நான் தப்பாக எழுதிட்டேன், மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45. அடுத்து மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டார் வந்து கேட்டிருக்காங்க, விச் இஸ் பிஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பிஒய் ஸ்கொயரு ப்ளஸ் பிசெட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நான் பிஎக்ஸோட வேல்யூ என்னது, பிஎக்ஸோட வேல்யூ 1, ஸோ 1 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயரு ப்ளஸ் எவ்வளோ 6 ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த கேஸில் 1 + 9 + 6 36. ஓகே, ஸோ 36 45 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 46. ஸோ பியோட மேக்னிட்யூட் எவ்வளோ 46, அப்புறம் ஏவோட வேல்யூ 45. ஓகே, கரெக்டு தான். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அவங்க, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதனுடைய ஃபைண்ட் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டிருக்கான். ஸோ இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. நம்மளுக்கு இதில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கால்குலேட் பண்ணிட்டோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கால்குலேட் பண்ணிட்டோம். மேக்னிட்யூட் ஆஃப் ஏ தெரியும், இதான் ஏவோட வேல்யூ, இது தெரியும். அடுத்து பியோட வேல்யூ தெரியும். பட் என்னன்னா இதில் கொஞ்சம் சிக்கல் என்னென்னா கொஞ்சம் பெரிய டிஃப்ரெண்ட் பெரிய வேல்யூவாக இருக்குது. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 ஏவோட மேக்னிட்யூட் ஆஃப் ஏவோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45, மேக்னிட்யூட் ஆஃப் பியோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 46. அப்புறம் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்னது 44. ஸோ அப்போ 44 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 46 இன்ட்டு காஸ் தீட்டான்னு போட போகிறோம். நம்மளுக்கு தேவை காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 44 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 46. ஜென்ரலாக இப்படி நான் எழுதுறேன், பட் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி, இப்படி எழுதிக்கோங்க. இதுதான் பெஸ்ட்டு. ஓகே, ஏன்னா இதுலேருந்து தான் நீங்கள் இது இந்த ஃபார்ம் கொண்டு வர மாதிரி எழுதணும். ஏன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ 44, ஏபியோட வேல்யூ 40 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 46. பட் இந்த இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் கால்குலேஷன் தான் போடணும், ஏன்னா நம்மளுக்கு கால்குலேட் அலௌட் இல்லை. ஓகே, இது போட்டதுக்கப்புறம் தீட்டாவோட வேல்யூ, ஓகே ஃபைனலாக தீட்டாவோட வேல்யூ விச் இஸ் 14.76. நான் முன்னாடியே சொன்னேன், இது வரைக்கும் போட்டலாம் சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் இது வரைக்கும் ஈஸி சார், இதுதான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். இதை நான் சொன்னேன்னா எப்படி 10 நிமிஷம் ஆக்கிடுவேன். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன், லாக் டேபிள் போட்டு கொஸ்டின் இன்வெர்ஸ் எடுத்து நான் ஆன்சர் போடுவேன். கண்டிப்பாக ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ அதை நான் விட்டுறேன், நீங்களே பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 14.76. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2.7 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 2.8. ஸோ இதுக்கப்புறம் 2.8லாம் ரொம்ப ஈஸி தான். இங்கே கிவன் கொஷின் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய வித்தெல்லாம் இல்லது. ஓகே, ஸோ 2.8. ஸோ 2.7 ஆல்மோஸ்ட் ஈஸி. 2.8 ஈஸி தான். ஓகே, என்ன கொடுத்துருக்கான், கிவன் ஓகே செக் வெதர் த ஃபாலோயிங் வெக்டார்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆர்த்தோகனல்னாலே நம்மளுக்கு தெரியும் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, இப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் நம்ம முன்னாடியே தெரியும், ஏன்னு தெரியும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ ஏபி காஸ் தீட்டா. இப்போது அதனுடைய ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் காஸ் 90 0 ஆகிடும். ஸோ அப்போது காஸ் 90 0 ஆகிடுச்சுன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரே 0 ஆகிடும் ஃபார் ஆர்த்தோகனல் வெக்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார் ஆர்த்தோகனல் வெக்டாருக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0வா, அப்போது கொடுத்துருக்க ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0 வந்துச்சுன்னா ஆர்த்தோகனல், ஆன்சர் 0வா இல்லைன்னா நாட் ஆர்த்தோகனல் வெக்டார் மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 2i
plus 3j 4i minus 5j. ஸோ எப்பயும் போல் கிவன் டேட்டா எழுதிருங்க. ஸோ 2i வெக்டார் i கேப்பு 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு. b வெக்டாரோட வேல்யூ என்னென்னா 4i கேப்பு மைனஸ் 5j கேப்பு. ஸோ a வெக்டார் டாட் b வெக்டாரோட வேல்யூ டேரெக்டாக எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 2 × 4 8 அப்படியே எழுதிக்கலாம். 8 அதுக்கப்புறம் 3 × 5 15. ஆனால் மைனஸ் இருக்குங்க முன்னாடி, ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் இங்கே போட்டு 3 × -5 which is -15. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -7. ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ -7 which is not equal to 0. இது 0 கிடையாது, இதோட வேல்யூ மைனஸில் சரி இதனோட வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் 0ல் கிடையாது இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆர்த்தோகனல் வெக்டார். ஸோ அப்போ இதில் இங்கே என்ன எழுதிக்கலாம்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் நாட் ஆர்த்தோகனல் மட்டும் போட்டால் போதும். ஓகே, நாட் ஆர்த்தோகனல் போட்டால் போதும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்னது which is c வெக்டார் which is equal to 5i plus 2j 5i plus 2j. அதே மாதிரி d வெக்டாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2i minus 5j 2i minus 5j. ஸோ இப்போ இதில் c வெக்டார் டாட் d வெக்டார் which is equal to 5 × 2 சார் 10, அதுக்கப்புறம் 2 × -5 10. ஓகே, ஸோ 10 - 10 which is 0. c வெக்டார் டாட் d வெக்டார் 0வாக இருக்கிறதுனால c வெக்டார் அண்ட் d வெக்டார் ஆர் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிருந்தேன் அவ்வளோதான். இந்த புக்லேயும் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க டாட் ப்ராடக்ட்டுக்கு. அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் முன்னாடியே சொன்னதான், நான் வந்து முன்னாடியே சொன்னேன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் டின்னு எடுத்திருக்கேன், புக்கில் வந்து டிஆர்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட்டை இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்களேன், இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2i + 3j 4i minus 5j அதை பிளாட் பண்ணியிருக்காங்க 2 டைமென்ஷனல் கிராஃபில். இங்கே பாருங்கள் 2i + 3jவை பிளாட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படின்னா இங்கே பாருங்கள் 2 யூனிட்ஸ் 2i ஏ வெக்டாரோட வேல்யூ என்னது எழுதிடுறேன். ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து 2i + 3j. ஓகே, அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் 3 யூனிட்ஸுங்களா 1 2 3 இங்கே போய் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு வெக்டார் வரைஞ்சா ஏ வெக்டார் வரைஞ்சிட்டிங்க. அடுத்து அதே மாதிரி பி வெக்டாரோட வேல்யூ என்ன பாருங்கள், பி வெக்டாரோட 4i minus 5jங்களா, அதாவது பி வெக்டார் which is equal to 4i minus 5j. ஓகே, இதில் 1 2 3 4 பாசிட்டிவில் 4 யூனிட்ஸு, நெகட்டிவில் 5 யூனிட்ஸ். ஓகேங்களா 1 2 3 4 5 போட்டு பிளாட் பண்ணி இதில் வரைஞ்சி வச்சுட்டா முடிஞ்சா. இப்போ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சம்டைம்ஸ் இதை பார்க்கும்போது 90 டிகிரி மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பார்த்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு வரைஞ்சி கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு. அதுவே ஆனால் சி வெக்டாரையும் டி வெக்டாரையும் பிளாட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி இருக்குன்றது கிளியராக தெரியும். ஓகே, வேணால் அதை பிளாட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, இது என்னது 5 2ம் 2 - 5ம் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இதை நான் முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஓகே, அதை வச்சு தான் எக்ஸ்பிளைனே பண்ணேன் ஸ்கேலார் ப்ராடக்ட்டே. ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் முடியுது. இது நான் ஒரு 1 or 2 அப்ளிகேஷன் மட்டும் தான் ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்கேன். பட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லேயும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெக்டர் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். வெக்டர் ப்ராடக்ட்டோட இந்த பேசிக்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் முடியுது. ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.